ஹை ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவசங்களை பார்ப்போம். பெயர் தேவி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இதில் கொங்கு கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தனை சொல்லியிருக்காங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க டைலரிங் ஷாப்பில் வந்து சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா விருதாச்சலத்தை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க. சொந்தமாக வீடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நிலமும் ஒரு 1/2 ஏக்கர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே வந்து கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும், ஸோ இவங்களுடைய கணவர் வந்து வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்களும் மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க. மணமகன் நல்ல குணமானவராக, எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால வரக்கூடியவருக்கு குழந்தைங்க இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு தங்கை மட்டும்தாங்க. ஸோ இவங்களுடைய அப்பா அம்மா வந்து தன்னுடைய பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கிறவராக வேணும்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு திருமணமாகி குழந்தை இல்லாதவராக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்கன்னு கேட்டதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா அமலா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி சிம்ம ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் கொங்கு கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதே ஜாதியிலே வரன் இருந்தால் எதிர்பார்க்குறாங்க. இவங்க படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிபிஏ முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் மாதம் 15,000 சம்பளத்தில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு நிலம்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே தவறிட்டாங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா மட்டும்தாங்க. ஸோ இவங்களுடைய அண்ணா வந்து இவங்களாம் எதுவும் கண்டுக்கிறதுலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க தனியாக இப்போ வந்து தனிமையிலே இருக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. பட் இவங்களுடைய பாதுகாப்புக்காக இப்போ மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணமகன் ஓரளவு ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே, இல்லை ஒரு 10வது படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஏதாவது சின்னதாக ஒரு நிரந்தர தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் ஓகேங்க, இல்லை மாத சம்பளத்துக்கு போயிட்டு இருந்தாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால இப்போ வரக்கூடியவருக்கும் குழந்தைங்க இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பணம் நகை எதுவும் பெருசாக எதிர்பார்க்காத மணமகனாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. தேங்க்யூ.